அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரே ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் நடுவில் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்மை உயிர்ப்பித்து புதிதான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்து மேலே கரத்தை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலேருந்து என் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால என்னையும் என் குடும்பத்தை நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தம் அப்படியே எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா, என்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரம் போதுமானதாக இருக்கட்டும்னு சொல்லுங்கள். இயேசுவே மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு, எங்கள் சபைக்கு ஆண்டவரே, அப்பா மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் போதுமானதாய் இதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் ஆண்டவரே, அப்பா மை ஸ்தோத்திரம் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து அடிமையை பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தை சொல்கிறார், பரிசுத்த ஆவியினால், ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் எந்த மனுஷனுக்குள் கிடைக்கிறதோ அந்த மனுஷன் உண்மையாகவே வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அந்த பரிசுத்த ஆவியின் பலன் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் உண்டு. அல்லேலூயா. இப்போ இந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக்க பழகணும். அப்படி அனுபவமாக்க பழகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஜெயம் என்பது லேசாக கிடைக்க வாய்ப்புண்டு. ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. படிங்க. ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய மேல் தங்கியிருப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கர்த்தருக்கு சாட்சியாய் அது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து மகிமை உள்ளவராய் பிரகாசித்ததற்கு காரணம் கர்த்தருடைய ஆவியின் பலன் அவருக்குள்ளால் இருந்தது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட அந்த பலத்தினால் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியின் நம்பிக்கை நமக்குள் பூரணமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியின் பலன், இந்த நம்பிக்கை யாருக்குள்ள எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் உண்மையாகவே
பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தி அவர்களை கொலை செய்வதற்கு கூட ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் அறியாமையினாலே செய்தார். அதே தேவ மனுஷனை வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17லேருந்து படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தித்த போது அவருடைய கண்கள் என்ன செய்துட்டு குருடாக்கப்பட்டு விட்டது. இப்போ அனனியாவை அனுப்பி அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாக ஆண்டவர் அனனியாவை அனுப்பி அவர் மேல் கை வைத்து ஜெபித்த போது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் பலன் அடைந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் பலன் அடைந்தனால தான் அவர் 20வது வசனம் சொல்லுகிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் அவருக்குள்ள இருந்ததுனால எதை குறித்தும் கவலைப்படலை, எதை குறித்தும் கலங்கலை. அவருக்குள்ளால் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை தன்னை ஆளுகை செய்ததை உணர்ந்தார். அவர் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் அவருக்குள்ளே வந்தபோது கர்த்தருக்காக வைராக்கியமான காரியங்களை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆகையினால் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது என்னன்னா, பரிசுத்த ஆவியின் நம்பிக்கை நமக்குள் பூரணமாய் வர வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள் உருவாக்கப்படும் போது நாம் நிச்சயமாகவே கர்த்தருக்காக நிற்க முடியும். கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 15வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. அதே 15-18. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, அப்படி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற அந்த பவுல் சொல்லுகிறார், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே இல்லாமல் வேறொன்னே நான் சொல்ல விரும்பலன்னு சொல்றார். அவரை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே
ஆண்டவர் இதை சபைகளிலே நம்மை கொண்டு நடப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலே நடப்பிக்க விரும்புகிறார். இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய குடும்பங்களில் நடந்து ஆக வேண்டுமானால் நாம் பரிசுத்தாவில் உள்ள நம்பிக்கையில் பலப்படுறவங்களாக இருக்கணும். பரிசுத்தாவி நமக்குள் வரும்போது உண்மையாகவே ஒரு பலன் நமக்குள்ளால் வருகிறது. அந்த பலனை கொண்டு நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே பூர்ணமாய் வருமானால் அதை விட விலையேற பெற்றது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. நம்பிக்கையின் தேவன் அவர். யார் யார் அவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தயவு செய்வதற்கு இரக்கம் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் யோபு சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் தான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உண்மையாகவே அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னா 2 மடங்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. அதே போல் நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நம் பலத்தில் நாம் நிலை நின்று அந்த நம்பிக்கையில் நாம் உருவாக்கப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே வளர 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 உண்மையாகவே நாம் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. நம்பிக்கை இருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். அல்லேலூயா. நம்பிக்கை உண்டாகிறதினால் எப்படி இருப்பீர்? சுகமாயிருப்பீர். அல்லேலூயா. திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியின் பலத்தின நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு மேன்மையான அனுபவத்தை நாம் அடைய முடியும். அந்த சந்தோஷமும் சமாதானமும் ஒரு விலையேற பெற்றதாய் நம்முடைய குடும்பங்களிலும் நீங்கள் போகிற வார இடங்களிலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய பெரிதான சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நாம் நிரப்பப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியானுடைய நம்பிக்கையில் நாம் பூரணப்பட வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 16:8-9 படிங்க. அவர் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் படிமா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன்,
குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நம் நடுவிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அந்த பிரசன்னம் நம்ம முன்னாடி எப்பயும் இருக்கணும். அல்லேலூயா. தாவீதை போல கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படி சொன்ன போல நம்ம ஆண்டவரை வச்சிருப்போனா நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் பூரித்து மகிழும்படியாக நாம் நம்முடைய மாமிசம் நம்பிக்கையோடு தங்கி இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் எனக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு முன்பாக என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால ஒரு நாளும் அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், என் சத்துருடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையிலே தாவீதுடைய ஆத்மாவும் மாமிசமும் நம்பி இருந்தது. ஆண்டவர் அதை அப்படியே செய்து நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன், அல்லேலூயா, நம்முடைய நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. இங்கே இதை பிரித்து படித்தா நிறைய சத்தியங்கள் இருக்குது பாருங்கள். அடுத்தது அங்கே சொல்லியிருக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தேவன் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசிகளாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த நம்பிக்கையின் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால் வருகிற சந்தோஷமும் சமாதானமும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. யாருக்குமே அந்த விலையேறப்பெற்ற மகிமையை குறித்து விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குத்தான் தெரியும் அந்த விலையேறப்பெற்ற தரிசனம். அல்லேலூயா. ஆகையினால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசத்தினால் நிற்க வேண்டும். எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் பலத்தின் ஆவியானவர், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போஸ்தலர் 3:16 அலங்கார வாசலில் ஒருத்த பிச்சை எடுத்துட்டு இருந்தான். படிங்க அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணுறதுக்காக 9 மணி நேரத்துக்கு போகிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுற நேரம் உண்டா என்னான்னு தெரியல. கட்டாயம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்குன்னு தனி நேரம் ஒதுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சு நேரம் இருந்தால் பார்க்கலான்னு சொல்கிறது அது ஒரு ஒழுங்கான விஷயம் இல்லை. இந்த மணி நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்குள்ளால வேண்டும். அப்படிப்பட்ட உறுதியான, மற்றபடி எப்போ நம்ம ஜெபிக்கலாம், எப்போ அதனால் ஐயோ அந்த நேரம் மிஸ் ஆகிட்டு நான் ஜெபம் பண்ணலைன்னு சொல்லிவிடாதீங்க. ஜெபிக்கிறதுக்கு எப்பயுமே 24 மணிக்கூர் நேரமும் கர்த்தரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம், துதித்து கொண்டிருக்கலாம், பாடிக்கொண்டிருக்கலாம், மகிமைப்படுத்த. ஆனால் ஒரு தனி நேரத்தை ஒதுக்கணும். ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு, ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு,
ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த நேரத்தை நாம் ஒதுக்கி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அந்த சந்தோஷம் நிறைவானதாக இருக்கும். இங்கே பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே அந்த அலங்கார வாசலில் பிச்சை கேட்டுட்டு இருந்த ஒருத்தன் அவரை பார்த்து ஏதாயினும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறான். அவன் எதிர்பார்த்தது என்ன, ஏதாவது ஒரு காயின் போடுவாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் பேதுரு அவனை பார்த்து சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்கு, என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நசரேனா இயேசுவின் நாமத்தினால நீ என்ன செய், எழுந்து நடப்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடி அவ்வளவு நாள் வரையில் அலங்கார வாசலில் தான் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தான். அதுவரையில் அவன் அலங்கார வாசலில் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். ஆனால் அன்று அவன் தேவாலயத்துக்குள் போய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இதை பார்த்த யூதர்கள் எல்லாரும் இவங்கிட்ட சண்டைக்கு வந்த போது தான் நம்ம படித்த வசனத்தை அவங்க சொன்னாங்க. அந்த வசனத்தை மறுபடியும் அப்போஸ்தலர் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில் விசுவாசத்தோடு கூட நாம் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷமும் நிறைவாக இருக்கும். நிறைவாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த நிறைவு என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது, நான் பரிசுத்தாவின் நிறைஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறதில்ல. அதன் மேலே நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. எனக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு பெருகணும். அந்த விசுவாசத்தினால நாம் செயல்படும் போது உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றேன்னு சொல்லிட்டு சும்மா நம்ம இருக்கிறத கர்த்தர் விரும்பலை, நம்மை கொண்டு செயல்படுத்த விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியினால நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல், அவருடைய பலத்தின் மேல் நாம் நம்பிக்கையுடையவர்களாய் மாறி நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அப்படி விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தபடியினால்தான் தனக்கு முன்னால் நின்றவர்களுக்கு அவன் தைரியமாக பதில் சொல்ல முடிந்தது. அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை வித்தியாசமான பாதையிலே நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பலனை கொண்டு நான் இந்த சத்துருவை ஜெயிப்பேன். அல்லேலூயா.
எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பலனை கொண்டு நான் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பும்போது நிச்சயமாகவே நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. அல்லேலூயா. பாருங்க, இவ்விதம் மறுபடியும் படிங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின் மேல் வைத்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் இருப்போம் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இது ஒரு விலையேற பெற்ற அனுபவம். அல்லேலூயா. இதை நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவமாக்கும்போது இதில் உள்ள சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகையினால்தான் தீத்து 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் தீத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுறாருன்னு சொன்னால், படிங்க. ஆரோக்கியமான விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்தத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும்னா விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பலவீனப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் குண்டி போகக்கூடாது. ஆபிரகாமுக்குள்ளால அந்த விசுவாசம் பலவீனப்படவே இல்லை. சரீரம் பலவீனப்பட்டது. சாராளுடைய சரீரம் செத்து போயிட்டு, கற்பம் செத்து போயிட்டு. ஆபிரகாம் 100 வயதாகிவிட்டார். பலனற்ற நிலையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைனே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நம்முடைய நம்பிக்கையின் தேவன் நமக்கு சகல விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பப் போகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் அவர் சொல்லிட்டு போனார், நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகையினால் அவரை பெற்றுக்கொண்ட நாம் அவரோடு கூட அவருடைய அவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் மேலுள்ள விசுவாசத்தில் நாம் பலப்பட்டு உண்மையாகவே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரையும் கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். இதுவரையில் இல்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் நிரப்பப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நிரப்பப் போகிறார். இந்த மேன்மையான அனுபவத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
இந்த வசனத்தை கொஞ்சம் அமர்ந்திருந்து தியானிங்க. அதில் நிறைய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அந்த மேன்மையான அனுபவத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. கடைசியாக 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரியதில். 4வது வசனத்தை படியுமா. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கணும். அல்லேலூயா. மனுஷருடைய ஞானம் சொல்லும், விசுவாசத்தை பற்றி யோசிக்கவே தெரியாது. அல்லேலூயா. மனுஷனுடைய ஞானத்துக்கு தன்னுடைய கண்ணுக்கு என்னதெல்லாம் தெரியுதோ, தன்னுடைய அறிவுக்கு எதெல்லாம் தெரியுதோ, தன்னுடைய புத்திக்கு எதெல்லாம் தெரியுதோ அதை மாத்திரம்தான் விசுவாசிக்க சொல்லும். ஆனால் விசுவாசம் என்பது மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். படிங்க அடுத்த வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. இது மனுஷ ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்தினாலே நிற்கக்கூடியது. அல்லேலூயா. ஆகையினால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் விசுவாசிப்போம். நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுப்போம். அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையின் தேவன் மேல் உள்ள விசுவாசம் நமக்குள் பெருகட்டும். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்தவான்கள் எவ்வளவு பெற்றுக்கொண்டார்களோ அதை காட்டிலும் மேலாக கர்த்தர் கிருபை நாட்களில் நமக்கு செய்ய போகிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.